get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டல்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 34 மந்திரசாலை. சிம்மபுர காவல் வீரர்களிடமிருந்து போரிட்டு தப்பிய வீரசாமியார் சந்தில் மறைந்து ஒரு சிறு வீட்டின் பின்புற வாயிலை தட்ட அந்த வாயிற்கதவு திறக்கப்பட்டு 2 கைகள் அவரை உள்ளே இழுத்து கொண்டதும், பிறகு வஜ்ரஹஸ்தர் வந்து கொல்லைப்புற சிறு விளக்கில் அவர் தாடி மீசைகளை களைந்ததும் சிறிதும் விசித்திரமாயில்லை சாமியாருக்கு. ஆனால் சாமியாரின் தாடி மீசைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த மனிதரை கண்டதும் பெரும் பிரமிப்புக்குள்ளான மகாராஜா வஜ்ரஹஸ்தர் பேச எழாமல் அந்த முன்வினாடி சந்நியாசியையும் அவரை முதலில் இழுத்துவிட்டு தன்னை போலவே பிரமித்து நிற்கும் தர்மர் சுவாமிகளையும் மாறி மாறி பார்த்தார் சில வினாடிகள். கடைசியில் தர்மரை நோக்கி, சுவாமி, இது நாம் முற்றிலும் எதிர்பாராத சந்திப்பல்லவா என்று வினவினார். தர்மரும் பெரும் குழப்பத்தில் இருக்கவே, ஆம் ஆம், முற்றும் எதிர்பாராத வீரனை சந்தித்து விட்டோம் என்று சற்று தடுமாற்றத்துடனேயே பேசினார். அதற்கு மேல் தர்மரிடம் பேசாத கலிங்க மன்னன், வேங்கி நாட்டு இளவரசரே, தங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, விஜயனை தான் எதிர்பார்த்தோம் என்று கூறினார். வேங்கி நாட்டு இளவரசனும் பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தின் அதிபதியுமான அபயன் மெதுவாக புன்முறுவல் செய்தான். கலிங்க மன்னரே, நாம் எதிர்பார்ப்பது போல் எதுவும் நடப்பதில்லை. நானும் இதில் சம்பந்தப்படுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அரசகுமாரியை ஏமாற்றி ஒருவன் அழைத்து போகும்போது எந்த வீரன் அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க முடியும் என்று வினவவும் செய்தான் புன்முறுவலின் ஊடே. வஜ்ரஹஸ்தர் அதற்கு மேல் சொற்களை வளர்க்கவில்லை. வாருங்கள், உள்ளே போவோம் என்று கூறிவிட்டு அந்த வீட்டின் பின்புற உட்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார். அவரை முதலில் அபயனும் அபயனுக்கு பின் தர்மர் சுவாமிகளும் பின்தொடர்ந்தார்கள். உள்ளே போக போக அந்த வீடு மிக பெரிதாக விரிந்ததை கவனித்த அபயன், அதன் முன்புறம் சிம்மபுர ராஜ வீதிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் பெருவீதியில் தொடங்கி சந்து வரை அது நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தான். அதன் காரணத்தை அவன் அறியவும் முயலவில்லை. சிம்மபுர பெரிய அரண்மனைகள் பலவற்றில் சாளரங்களும் இரகசிய வழிகளும் உண்டு என்பதை அவன் கேள்விப்பட்டே இருந்தான். அதை முதலில் நிர்மாணித்த சிம்மலன் என்ற அரசன் சுற்றிலும் இருந்த விரோதிகளையும் அவர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் சமாளிக்க பலவித ஏற்பாடுகளை செய்திருந்தான் என்றும், போர்க்காலத்தில் சுரங்கத்திலேயே பாசறைகளை அமைத்து பல இடங்களில் வெளிப்பட்டு போராட ஏற்பாடு செய்திருந்தான் என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்ததால் அந்த பெரிய விடுதியும் அத்தகைய இரகசிய அரண்மனைகளில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட அபயன் அந்த பெருவிடுதியின் அமைப்புகளை நுட்பமாக கண்களால் ஆராய்ந்த வண்ணமே கலிங்க மன்னனை பின்பற்றி சென்றான். கலிங்க மன்னன் அந்த மாளிகையின் 2வது கட்டை அடைந்ததும் அங்குள்ள அறையொன்றில் உள்நுழைந்து தானும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து அபயனும் தர்மரும் அமர 2 ஆசனங்களை காட்டினார். அவர்கள் அமர்ந்ததும் எந்த பூர்வ பீடிகையும் இல்லாமல், விஜயன் என்ன ஆனான், என் குமாரத்தி எங்கே என்று வினவினார் அபயனை நோக்கி. அபயனும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பதில் சொன்னான். விஜயனை பற்றி எனக்கு தெரியாது. உங்கள் குமாரத்தி ஆதிமால்யனிடம் சிறைப்பட்டிருக்கிறாள். சற்று முன்பு ஆதிமால்யன் அரசகுமாரியுடனும் தனது வீரர்களுடனும் சிம்மபுர கிழக்கு வாசலில் நுழைந்தான் என்று. யார் அவனை அனுமதித்தார்கள் என்று வினவினான் மன்னன். தங்கள் கிழக்கு வாசல் அதிகாரி ஆதிமால்யன் கையால் என்றான் அபயன். ஏதோ புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்த வஜ்ரஹஸ்தர், இந்த பொய் தாடி மீசை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று வினவினார். இதையும் ஸ்படிகலிங்கத்தையும் சிறு பட்டையும் அர்த்தர் சுவாமிகள் கொடுத்தார் விஜயனிடம் சேர்க்கும்படி. ஆனால் அதற்கு அவகாசம் இல்லை. நான் இவற்றை எடுத்துக்கொண்டு வரும்போது கிழக்கு வாசல் அதிகாரியின் காவலில் அரசகுமாரி சென்று கொண்டிருந்தாள். அதை சிம்மபுர பெருஞ்சாலை பக்கத்திலிருந்த லாங்குனியின் கரைக்காட்டிலிருந்து பார்த்தேன். ஆகவே அரசகுமாரியை பின்தொடர்ந்தேன், சற்று தூரத்தில் புரவியை செலுத்திய வண்ணம். ஆகவே அரசகுமாரியும் விஜயனுக்கு வழியை தெரிவிக்க தனது தலை புஷ்பங்களை பிரித்து தூவிக்கொண்டு சென்றாள். நான் புரவியை விட்டிறங்கி அந்த புஷ்பங்களை பொறுக்கி கொண்டு நடந்தேன். கிழக்கு வாசல் முகப்பு சத்திரத்துக்குள் அரசகுமாரியை அவர்கள் அழைத்து சென்றதும் நான் லாங்குனியின் கரையில் உட்கார்ந்து சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டேன். பிறகு எனது புரவியில் ஏறிக்கொண்டு அரசகுமாரி சிறையிருந்த சத்திரத்துக்கு சென்றேன். அங்கு ஆதிமால்யனை சந்தித்து நான் யார் என்பதை தெரிவித்தேன். விஜயபாகு அரசகுமாரியை என்னிடமிருந்து பறித்து விட்டான் என்றும் அவனை எப்படியாவது சிறை செய்து வேங்கி நாட்டுக்கு கொண்டு போக அவன் துணை செய்ய வேண்டும் என்றும் கேட்டேன். முதலில் அவன் அஞ்சினான். இந்த விஷயம் சிவகோகர்ண சுவாமிகளுக்கு தெரிந்தால் பெரிய ஆபத்து என்று சொன்னான். நாம் ரகசியமாக காரியத்தை முடித்துவிட்டால் சிவகோகர்ண சுவாமிக்கு ஏதும் தெரிய அவசியம் இல்லை என்றும் சொன்னேன். மெல்ல அவன் என் வலையில் விழுந்தான். அரசகுமாரியை தனித்து பார்க்கவும் அனுமதி கொடுத்தான். அரசகுமாரியிடம் நான் லிங்கத்தையும் பட்டையும் அவள் பிரித்து உதிர்த்த புஷ்பங்களையும் கொடுத்தேன். அரசகுமாரி அந்த அறையிலேயே பட்டிலிருந்த செய்தியையும் படித்திருப்பாள் என்று நடந்ததையெல்லாம் விளக்கமாக சொன்னான் அபயன். அபயன் விளக்கத்தை கேட்ட வஜ்ரஹஸ்தரும் தர்மரும் நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள். தர்மரே, அரசகுமாரி ஆதிமால்யன் சிறையில் இருக்கிறாள்.
விஜயன் கதி தெரியவில்லை என்று கவலையுடன் சொன்னார். போதாக்குறைக்கு அவன் தம்பி ஜெயபாகு வேறு இந்த சிக்கலில் சேர்ந்திருக்கிறான் என்றும் பேசினார். தர்மரும் சிந்தனையில் இறங்கினார். பிறகு மன்னனை நோக்கி தனது கண்களை உயர்த்தி, மன்னவா, இப்பொழுது விஜயன் ஆபத்தில் இருந்தால் அவன்தான் அதற்கு பொறுப்பாளி. அந்த ஜெயபாகுவுக்கு நாங்கள் அளிக்க விரும்பிய தண்டனையில் அவன் குறுக்கிடாதிருந்தால் நாங்கள் அவனை கண்ணின் இமை போல் பாதுகாத்திருப்போம். ஆனால் அவன் தன்னை கொல்ல வந்த தம்பியை தப்புவிக்கவே முடிவு செய்தான். அதற்கு அரசகுமாரியும் இணங்கினாள். சிவகோகர்ண சுவாமியின் கட்டளைக்கு புறம்பாக நாங்கள் எதுவும் செய்ய முடியாததால் நாங்கள் விஜயனை எச்சரித்து வந்தோம். எங்கள் பாதுகாப்பை இழந்ததால் அவன் இப்பொழுது எந்த இக்கட்டில் இருக்கிறானோ சொல்ல முடியாது என்று சொன்னார். நல்லவேளை வேங்கிப்புற இளவல் நடுவில் வந்தார். அரசகுமாரியின் சிறை விவரத்தை சொன்னார். அரசகுமாரி இந்த நகரத்தில் இருப்பதால் அவளை கண்டுபிடிப்பது கஷ்டமல்ல என்றும் சொன்னார். சரி, அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்ற வஜ்ரஹஸ்தர், விஜயன் நிலையை அறிய நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினார். அடுத்து தர்மரையும் அபயனையும் இளைப்பாறுமாறு அறிவித்தார். தர்மர் அபயனை தன்னுடன் அந்த மாளிகையில் மற்றொரு பகுதிக்கு அழைத்து சென்று ஓர் அறையில் தங்க வைத்தார். வேங்கி நாட்டு இளவலே, காலையில் சந்திப்போம் என்று கூறி அவனிடம் விடை பெற்று சென்றார். அவர்கள் சென்ற பின்பு வஜ்ரஹஸ்தர் மாற்றுடைகளை வேகமாக அணிந்து ஏழை கோலம் பூண்டார். பிறகு போர்வையொன்றை தலையிலிருந்து கால் வரை போர்த்தி கொண்டு கொல்லைப்புற வழியாக வெளியே சென்றார். கொள்ளை சந்திப்பிலிருந்து திரும்பி கிழக்கு ராஜ வீதிக்கு வந்தார். அங்கிருந்து சிறிது தூரத்தில் இருந்த பெரும் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு சந்தைக்கு நடந்தார். எப்பொழுதும் உறங்காத சிம்மம் என்று பெயர் பெற்ற சிம்மலனால் ஆதி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அந்த பெரும் நகரம் அதை நிர்மாணித்தவரைப் போலவே இரவின் 4ஆம் ஜாமத்திலும் விழித்து கிடந்தது. அந்த நகரின் பெரும் சந்தையில் வியாபாரம் அந்த 4ஆம் ஜாமத்திலும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. வேங்கி நாட்டின் எல்லையிலிருந்த அந்த மாநகரில் பல நாட்டு வணிகர்களும் பொருள்களை வாங்கி கொண்டிருந்ததால் அது உலகத்தின் கூட்டு சந்தை போல் காட்சியளித்தது. மூர்கள், சீனத்தார், ராஜபுத்திரர், தமானாவாசிகள், வர்த்தகர்கள், யவனர்கள், இப்படி நானாவித நாட்டு மக்களும் உலாவிக் கொண்டிருந்ததால் உலகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியைப் போல் காட்சியளித்தது அந்த கடைவீதி. அப்படி பலதரப்பட்ட கூட்டத்தின் நடுவில் ராஜ வஜ்ரஹஸ்தரும் சர்வசாதாரணமாக நடந்து சென்றார். அப்படி சென்றவர் ஒரு பெரிய ஆயுத விற்பனை கடைக்கு அருகில் வந்ததும் அந்த கடைக்காரனை உற்று நோக்கினார். அவனை எங்கோ பார்த்திருப்பது போல் தோன்றியதால் மேற்கொண்டு விசாரிக்கவும் தொடங்க, வணிகரே, இங்கு இந்த ஆயுதங்களை தவிர வேறு இல்லையா என்று வினவினார். உள்ளே இருக்கின்றன. தங்களுக்கு எந்தவித ஆயுதம் வேண்டும் என்று வினவினான் கடைக்காரன். கிரேக்க நாட்டு வாள் வேண்டும் என்றார் அரசர். கடை மீது ஏறி வாருங்கள், பார்க்கலாம் என்று கூறிய கடைக்காரன் தனது கையை நீட்டி மன்னனுக்கு கைலாக கொடுத்து கடைப்பலகையின் மீது ஏற உதவி செய்ய மன்னரும் ஏறினார். இப்படி வாருங்கள் என்று வழிகாட்டிய கடைக்காரன் பின்னால் இருந்த திரைசீலையை அகற்றி, டேய், யாரங்கே? ஐயாவே கிடங்குக்கு அழைத்து போ என்று கூறினார். திரைசீலைக்கு வெளியே தலை காட்டிய கடையால் வஜ்ரஹஸ்தரை உள்ளே வரும்படி சைகை காட்ட உள்ளே நுழைந்தார் கலிங்க மன்னர். திரைசீலைக்கு பிறகு ஒரு வீட்டின் நீண்ட ஆளோடி தெரிந்தது. அதை கடந்து சென்ற கடைப்பணியால் வஜ்ரஹஸ்தரை கீழே ஓடிய படிகளில் அழைத்து சென்றான். படிகளுக்கு அடியில் பெரிய கூடம் போல் இருந்த அறையில் பல நாட்டு ஆயுதங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தன. நீங்கள் சென்று உங்களுக்கு வேண்டிய ஆயுதத்தை எடுத்து வாருங்கள் என்று சொல்லிய பணியால் மீண்டும் படிகளில் ஏறி சென்றான். வஜ்ரஹஸ்தர் அந்த ஆயுத சாலையின் நடுவில் பிரமித்து நின்றார். இத்தனை பெரிய ஆயுதசாலை இருக்குமிடம் அந்த ஊரின் பெரிய அரண்மனைதான் என்று அவர் நம்பியிருந்தது அன்று பொய்யாகிவிட்டதை உணர்ந்தார். அப்படி அவர் பிரமித்து நின்றிருந்த சமயத்தில், மகாராஜா வரவேண்டும் என்று எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்க அந்த திசையை நோக்கிய வஜ்ரஹஸ்தர் சற்று எட்ட இருந்த ஆயுதங்களின் இடைவெளியில் ஆதிமாயன் நிற்பதை கண்டார். அதே சமயத்தில் தனக்கு பின்னாலிருந்த ஆயுத வரிசைகளிலிருந்து உருவிய வாளுடன் பல வீரர்கள் வெளிப்பட்டு வருவதையும் உணர்ந்தார். இத்தனைக்கும் அசையாது நின்ற வஜ்ரஹஸ்தரை ஆதிமாயனின் மற்றொரு அறிவிப்பு அசைய வைத்தது. இப்படி பாருங்கள் மகாராஜா என்று கூறிய ஆதிமாயன் தான் இருந்த இடத்திலிருந்து சிறிது பக்கவாட்டில் நகர்ந்தான். அவனுக்கு பின்னால் இருந்த அறையின் நடுவில் ஒரு ஆசனத்தில் அரசகுமாரி கயிறுகளால் பிணைக்கப்பட்டு அமர்ந்திருந்தாள். அவள் இருபுறத்திலும் வாளேந்திய 2 காவலர்கள் நின்றிருந்தார்கள். மகாராஜா, அரசகுமாரியின் இந்த நிலைக்கு அவர்கள்தான் காரணம். வாயை திறக்க மறுக்கிறார்கள். அவர்கள் சிறிது பேசினாலும் இந்த இக்கட்டான நிலை மாறும். தாங்களே அவர்களை பேச சொல்லுங்கள். இல்லையேல் என்ற ஆதிமாயன் பொய்யான துக்கத்தை காட்டி போலி பெருமூச்சும் விட்டான். அரசகுமாரியின் உயிரும் தனது உயிரும் ஆதிமாயன் கைகளில் ஊசலாடுவதை சந்தேகமற மன்னர் உணர்ந்தார். அது மட்டுமல்ல, அந்த அறையில் வேறு பல விசித்திரங்களும் நிகழ முற்பட்டதையும் கவனித்தார். இது என்ன ஆயுதசாலையா அல்லது மந்திரசாலையா என்றும் எண்ணமிட்டார். அரசகுமாரி அமர்ந்திருந்த ஆசனம் மெல்ல அந்த அறையில் நகர முற்பட்டது.